திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு தேவாரம். திருநீலகண்ட பதிகம். அருளியவர் திருஞான சம்பந்தர். பதிக வரலாறு. திருஞான சம்பந்த பெருமானார் கொங்கு நாட்டின் பக்கங்களில் உள்ள பதிகளை வணங்கிக் கொண்டு திருக்கொடி மாட செங்குன்றூரிலே தங்கியிருக்கும் நாட்களில் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் வந்து குளிர் மிகுந்து நாயனாரது திருக்கூட்டத்தினர் பல நாட்கள் அந்நாட்டில் தங்கிய காரணத்தினால் நளிர் சுரத்தினால் வருத்தமுற்று நாயனாரிடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டனர். பிள்ளையார் அதனை கேட்டு, இந்நாட்டிலே இயல்பு எனினும் நமக்கெய்த பெறாதென்றும் முன்பு விஷத்தை உண்டு தேவர்களது இடரினை காத்தருளிய நீலகண்டமே எந்நாளும் அடியார் இடர் தீர்ப்பதென்றும் கருதி அவ்வினைக்கிவ்வினை என்றெடுத்து செய்வினை தீண்டா நீலகண்டம் என்று திருப்பாட்டில் இறுதிதோறும் வைத்து திருநீலகண்ட பதிகத்தை பாடி அருளினார். உடனே அந்நாடு முழுதும் பனிப்பிணி தீர்ந்தது. முதலாம் திருமுறை 116வது பதிகம். பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். அருள்மிகு இறைவி சுந்தரநாயகி அம்மை உடனுரை. இறைவர் பால்வண்ணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அஃதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு ஊனம் அன்றே. கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோணடிக்கண். திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி.